வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மகாகவி பாரதியின் தேசிய தலைவர்கள் வரிசையில் குரு கோவிந்த சிங் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய கவிதை பகுதி கம்மென ஓர் சிறு கணம் கழிவுற்றது. ஆங்கிருந்தார் பல்லாயிரருள் ஒரு வீரன் முன் வந்து விளம்புவன் இஃதே. குருமணி நின்னொரு கொற்ற வாள் கிழிப்ப விடாயரா தரும மேம்படு தெய்வதத்து இறையென மாய்வன் ஏற்று அருள் புரிகவே. புன்னகை மலர்ந்தது புனித நல் வதனம். கோயிலுள் அவனை குறவர்கோன் கொடுசெல மற்றத நின்றோர் மடுவின் வந்தால் என குருதி நீர் பாய குழாத்தினர் கண்டனர். நாம் நேற்றே பார்த்தோம், இந்த தர்ம தேவதையுடைய தாகத்தை தீர்ப்பதற்கு யார் வருகிறீர்கள் என்று கேட்டபொழுது சிறுவர்கள் ஊமைகளைப் போல் பேசுவதற்கு முடியாமல் இருந்தனர். இப்படி ஓர் கணம்தான், ஒரு நொடி பொழுதுதான் இந்த ஒரு அமைதியில் கழிந்தது. அதன் பிறகு அந்த கூட்டத்தில் இருந்த பல வீரர்களிலிருந்து ஒருவன் முன் வருகிறான். அவன் என்ன சொல்கிறான்? குருமணி என்றால் குருவில் சிறந்தவரே, நீங்கள் என்னோட நெஞ்சத்தில் உங்களுடைய அந்த வெற்றி மிக்க வாளை பதித்து அதிலிருந்து பெருகும் இரத்தத்தினால் தர்ம தேவதை கொண்டிருக்கும் அந்த தாகத்தை தணியுங்கள் அப்படின்னு அவன் சொன்னதும் இந்த குருவினுடைய முகம் மலர்ந்தது. உடனே என்ன செய்கிறார்? அந்த சீடனை கோவிலுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறார். அதன் பிறகு கூடியிருந்த சீடர்கள் பார்க்குறாங்க, அந்த கோவிலேருந்து ஒரு குளத்துலேருந்து அப்படி நீர் வருவது போல கோவிலுக்குள்ளேருந்து இரத்தம் வருகிறது. அதை அங்கு கூடியிருந்த சீடர்கள் அனைவரும் பார்த்து நிற்கிறார்கள். இதில் பாரதி நமக்கு சொல்ல வருகிற செய்தி, துணிச்சலோடு ஒருத்தன் முன் வருவதுங்கிறது எவ்வளோ மிகப்பெரிய காரியம். அந்த ஒருவர்கள் தான் தலைவர்களாக வருகிறார்கள். அதன் பிறகு அவர்களை பின்பற்றி மற்றவர்கள் திரள்வது ஒன்றும் அவ்வளவு கடினம் அல்ல. ஆனால் அந்த ஒற்றை மனிதன் எடுத்ததும் அந்த வீரத்தை வெளிப்படுத்துகிறான் அல்லவா, அதுதான் மிகவும் மேன்மையானது. அப்படி ஒரு வீரன் குருவுக்கு கிடைத்து விட்டான். அதனால தான் அவருடைய அந்த புனித நல் வதனம் புன்னகையால் மலர்ந்தது என்று அந்த மகிழ்ச்சியை குறிப்பிடுகிறார். தொடர்ந்து சிந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.